பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளை இந்த பிளேஸில் வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் எதிர்நோக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் பற்றி தான் நம்ம முக்கியமாக பேச போகிறோம். நிறைய கல்யாணத்துக்கு போகிறப்ப இந்த பொருள் தான் கண்டிப்பாக கிஃப்ட் ஐட்டமில் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் கிளாக்ஸ். இந்த வால் கிளாக்கை எந்த திசையில் வைக்கணும், எப்படிப்பட்ட டிசைனில் வைக்கணும், எப்படி வச்சா என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். கடிகாரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு டூல் மட்டும் கிடையாது, நேரத்தை பார்க்கறதுக்கான டூல் மட்டும் கிடையாது. லாட் ஆஃப் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவியும் கூட. வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரியான வேகத்தில் பயணிக்கணும், எந்த மாதிரியான சூழலில் நம்ம எப்படி இருக்கணும், ஏன்னா நேரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. நல்ல நேரம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய செயலை பொறுத்து அமையுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த நேரத்தை காட்டக்கூடிய இந்த கருவியை நம்ம எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக எந்த திசையில் கடிகாரத்தை மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் மாட்டி வைக்கலாம். வடக்கு திசை அப்படின்னாலே அது வந்து யாருக்குரிய திசையாக பார்க்கப்படுதுன்னா குபேரனுக்குரிய திசையாக பார்க்கப்படுது. குபேரன் அப்படின்னு சொன்னாலே செல்வம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏதாவது காசு வர வேண்டியது இருக்கு, இல்லைன்னா வந்து எனக்கு லோன் இருக்கு, அதை டக்குன்னு அடைக்கணும், இந்த மாதிரி யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால் கிளாக்கை நார்த் சைடு வந்து மாட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல விஷயம். இப்போ இந்த நார்த் சைடு மாட்டி வைக்கக்கூடிய கடிகாரங்கள் என்ன நிறங்கள்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் இருக்கலாம், பச்சை இருக்கலாம், வெள்ளை இருக்கலாம், சிகப்பு மட்டும் வேணும். ஓகேவா? வடக்கு திசையில் நோக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வடக்கில் ஏற்கனவே நான் பீரோ வைக்க சொல்லியிருந்திருப்போம். அப்போ வடக்கில் பீரோ இருக்கிறப்ப இந்த பீரோக்கு மேலே வந்து இந்த கடிகாரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து வேற எந்த திசையில மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வைக்கலாம். கிழக்குங்கிறது சூரியனுக்குரிய திசையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்குரிய திசையாகவும் சில இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிழக்கு திசையில் கடிகாரங்கள் மாட்டும் போது அது வந்து வாஸ்துக்கே நல்ல ஒரு பரிகாரமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லக், அதுக்கப்புறம் வந்து பவர், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை பார்க்குறப்ப கிழக்கு திசை நோக்கி மாற்றணும். இப்போ வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கடிகாரங்கள் ஓவல் ஷேப்ல இருக்கலாம், ரவுண்ட் ஷேப்ல இருக்கலாம். ஆனால் இந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய கடிகாரங்கள் சதுர வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கலர் பொறுத்த அளவுக்கு இது ஒரு உட்டன் கலர், உட்டன் டெக்ஸ்சர்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரெட் இருக்கலாம், இல்லை ஆரஞ்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல லக் அண்ட் ப்ராஸ்பரிட்டி பவர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை. இல்லைங்க எங்கள் வீட்டில் வடக்குலையும் கிழக்கும் மாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா மேற்கு திசை யூஸ் பண்ணிக்கலாம். மேற்கு திசை வருணனுக்குரிய திசையாக பார்க்கப்படுது. அப்போ என்னன்னா நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸில் மேற்கு திசையில் நோக்கி வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த செக்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நோக்கி வந்து கடிகாரங்களை மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அப்போ மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கடிகாரங்கள் ஓவல் ஷேப்ல இருக்கலாம், ரவுண்ட் ஷேப்ல இருக்கலாம். அதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ளூ கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே லைட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன், இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். க்ரீமி டோன்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸை பீச் மாதிரியான விஷயங்கள் கூட அங்கே வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டவே கூடாத திசை அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு திசை தான். ஏன்னா தெற்கு திசை நம்மளுடைய முன்னோர்களுக்கு உரிய திசையாகவும் யமனுக்குரிய திசையாகவும் பார்க்கப்படுறதுனால கடிகாரத்தை தெற்கு திசையில மாற்றதை மட்டும் தவிர்த்துறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த கடிகாரத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமை ஸ்லோ பண்ணி வைப்பாங்க. அப்படி ஸ்லோ பண்ணி வைக்கிறதுங்கிற விஷயத்த பண்ணவே பண்ணக்கூடாது. கடிகாரத்துல ஒரு 2 to 5 நிமிஷம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோ டவுன் பண்ணாம இருங்க. எப்பயுமே கூட இருக்கிறது, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. உடைந்த கடிகாரங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா போன உடனே நிறைய எனர்ஜி சரியில்லை அப்படின்பாங்க, லக்கே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்பாங்க. வீட்டில் நுழைஞ்சோடனே பார்த்தோம்னா இந்த உடைந்த கடிகாரங்கள், கடிகாரத்தில் கிராக் இருக்கும், இல்லை ஓடாத கடிகாரங்கள் நிறைய இருக்கும் வீட்டில். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. 4-5 ரூம் இருக்குங்க, 4-5 ரூம்லேயே நாங்கள் ஒரு கடிகாரம் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூம்ல வந்து ஓடாத கடிகாரம் இருந்ததோ அதில் மாற்ற பாருங்க, சரி செய்ய பாருங்க. பழுதடைந்து இருக்கக்கூடிய கடிகாரங்களை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வந்து உடைந்திருக்கக்கூடிய கடிகாரங்களை பரனில் வச்சுட்டு அதை எப்போ நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணுமோ பண்ணிடுங்க. உடைந்த கடிகாரங்கள் வச்சுக்க கூடாது. இந்த விஷயங்கள்லாம் கவனமா இருந்தாலே லக் அண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு நிறைய விஷயங்கள்ல ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடிகாரம் அப்படிங்கிற வெறும் நேரத்தை மட்டும் பார்க்குற கருவியில் நமக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கக்கூடிய கருவின்னு சொல்லியாச்சு. இப்போ உங்க வீட்டில் எந்த திசையில இருக்கு, இந்த மாதிரியான தவறுகள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இருந்தா மாத்திக்கோங்க. உங்க வீட்டில் என்ன கலர்ல கடிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.